இவர் எங்க வீட்டு டிரைவர், பேரு ராஜா. இவர் தான் மாப்பிள்ளைய கடத்திருக்கணும். எனக்கு இவர் மேலதான் டவுட். இவர் ஏன் மாப்பிள்ளையை கடத்தணும்? அதுக்கு என்ன ரீசன்? இவரை ஏன் பர்டிகுலரா சந்தேகப்படுறீங்க? சார், அதுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த டிரைவருக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை சார். அதனால தான் மாப்பிள்ளையை கடத்திட்டா நாம மாப்பிள்ளையா இல்லன்னு சொல்லி இந்த காரியத்தை பண்ணிருக்கான் சார். அடி பாவி! என்ன டிரைவர், எல்லாரும் உங்களை சந்தேகப்படுறாங்க, நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார், அதான் அமைதியா இருக்கேன். இப்ப நான் கேட்கிறேன், சொல்லுங்க. உங்க மேல இவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க எல்லாருமே என்ன தப்பா சந்தேகப்படுறாங்க சார். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. இத்தனை நாள் இந்த வீட்டுக்கு எல்லா விதத்திலையும் பாதுகாப்பா இருந்தவன் தானா சார்? இப்போ வரைக்கும் நான் நேர்மையாக தான் இருக்கேன். மற்றவங்க எல்லாரும் என் மேலே குற்றம் சொல்றது கூட பரவாயில்ல. இந்த கேவலமான வேலையை நான் தான் செஞ்சிருப்பேன்னு ரேவதி சொல்றது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, உங்களோட பழைய விஷயங்கள், உங்க மேல இவங்களுக்கு இருந்த நம்பிக்கை, இப்போ உங்களை சந்தேகப்படுறது, இது எல்லாமே இப்போ இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லாதது. இப்போ இங்க மாப்பிள்ளையை காணோம், நீங்க தான் கடத்தினதா சொல்றாங்க. அதுக்கு உங்க பதில் என்ன? அதை மட்டும் சொல்லுங்க. அதை நான் செய்யல சார். இங்கே மாப்பிள்ளை காணாமல் போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். இவன் தான் மாப்பிள்ளைய கடத்திருக்கணும், அதுல டவுட்டே இல்ல சார். இப்ப உங்க முன்னாடி பேசினா பாத்தீங்களா? இந்த மாதிரி பேசிய எல்லாரையும் மயக்கிறவன் சார். எல்லார்கிட்டையும் நல்ல மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருக்கான். இவனை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் முட்டிய கழட்டுங்க சார். உண்மை தானா வெளியில வரும். முருகா, அநியாயமா என் பேர மேல பழிய போடுறாங்களே. இந்த பழியிலேருந்து என் பேரனை காப்பாத்து. உன்னதாப்பா நம்பி இருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார், டிரைவர் தம்பி ரொம்ப நல்லவர். இது வரைக்கும் அவரால் எங்க குடும்பத்துக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. எந்த கெடுதலும் நடந்ததில்லை. வீணா அவர் மேல சந்தேகப்படாதீங்க. மாப்பிள்ளை நிச்சயமா அவர் கடத்திருக்க மாட்டாரு. சார், உங்களை எனக்கு நல்லா தெரியும். மேடம் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா ஒரே குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்க. எனக்கே இது குழப்பமாக இருக்குது. உங்கள் பொண்ணே இவரை சந்தேகப்படுறாங்களே. மேடம், இவரை ஸ்டேஷனில் வச்சு தான் நாங்கள் விசாரிக்கணும். இப்படி மண்டபத்தில் வச்சு விசாரிச்சா சரியாக வராது. நான் இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். தாராளமா கூட்டிட்டு போய் விசாரிங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் டிரைவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் மேல கையெல்லாம் வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. இல்லை மேடம், விசாரிக்க தான் கூட்டிகிட்டு போகிறோம், வேற ஒன்றும் பண்ண மாட்டோம். போகலாம். ஸ்டேஷன் வரைக்கும் கூட வாங்க. ஈஸ்வரி, என்னம்மா நீயே ராஜாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்ட, அப்புறம் ரேவதி கல்யாணம் எப்படி நடக்கும்? ரேவதிக்கு என் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் நான் இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல லாயரை வச்சு நான் திரும்ப கூட்டிட்டு வந்துடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ, இந்த கல்யாணத்துல மேல மேல சிக்கல் வந்துகிட்டே இருக்கே. எல்லா சிக்கலையும் நான் சரி பண்ணிடுவேன். நீங்க பொறுமையா இருங்க. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. இது என்னோட ரிக்வெஸ்ட். மாமா, என்ன மாமா? அத்தை என்னமோ கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்ன்றாங்க. இங்க அந்த மகேஷையும் காணோம், கார்த்தியை போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. அப்ப யார் தான் தாலி கட்டுவா? என்ன மாமா ஒரே கொடுமையா இருக்கு.
அத்தை மனசுல என்ன பிளான் ஓடிட்டு இருக்குன்னு சத்தியமா புரியல மாமா. மாப்பிள்ளை. ஒரே குழப்பமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். மேடம் சொல்லுங்க மேடம். லாயர் சார், நீங்க உடனே நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க. அங்க நம்ம டிரைவரை ஒரு என்கொயரிக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆ அங்க போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு சீக்கிரம் அவரை மண்டபத்துக்கு அனுப்பிச்சிருங்க. சரிங்க மேடம், நான் இப்போவே போய் பார்க்குறேன். இது பாருங்க, டிலே பண்ணாம சீக்கிரமா போங்க. சரி மேடம், நான் உடனே கிளம்புறேன். அருண், நான் இப்போ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் தோழருக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். அவர் டிபார்ட்மெண்ட்ல சொல்லிடுவாரு. தோழர் ரொம்ப நல்லவர். பேசு. வணக்கம் தோழரே. ஒன்றும் இல்லை, நம்ம நன்றி தோழர். பாட்டி, கால் பண்ணி அட்வொகேட் கிட்ட பேசிட்டேன். அவர் லா படி லீகலாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவார். பாட்டி, அது மட்டும் இல்லை, நான் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கிட்ட பேசிட்டேன். தோழரும் நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. கமிஷனருக்கும் ஐஜிக்கும் நானே இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. தோழர் ரொம்ப நேர்மையானவர் பாட்டி, ஹெல்ப் பண்ணுவார். வாங்க. என்ன லாயர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அதெல்லாம் இருக்கட்டும் இன்ஸ்பெக்டர். இப்ப எதுக்கு இவரை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டு வந்திருக்கீங்க? அரெஸ்ட் எதுவும் பண்ணல சார். இவர் மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதான் என்கொயரிக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். இவர் தப்பே பண்ணலங்கிறப்போ எதுக்கு சார் என்கொயரி? சார், மண்டபத்தில் இவர் ஒருத்தரை கடத்திட்டதா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி ஆக்ஷன் எடுக்காம இருக்க முடியும்? அப்போ சந்தேகத்தின் பேர்ல விசாரணைக்கு கூட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம், இனிமேல் தான் விசாரணை ஆரம்பிக்கணும். இவர் தப்பே பண்ணலங்கிறப்போ எதுக்கு சார் விசாரணை? சார், தப்பு பண்ணாரா இல்லையான்னு நாங்கள் தான் விசாரித்து முடிவெடுக்கணும். நீங்களா தப்பு நடக்கலன்னு முடிவெடுத்தா எப்படி சார்? எடுத்து பேசுங்க சார். உங்க எஜமானர் தான் பேசுறாரு. டிஐஜி சார் கால் பண்ணுறாரு. அதான் எஜமானர்னு சொன்னேன். வணக்கம் சார். நீங்க என்கொயரிக்காக ஒருத்தரை கூட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம் சார். அவர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டார். இமிடியேட்டா போய் அவரை மண்டபத்தில் விட்டுருங்க. சார், கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எப்படி சார் விசாரிக்காம? நான் சொல்றேன்ல, சொல்றத செய்யுங்க. அவர் யாருன்னு தெரியாம பேசுறீங்க. முதல்ல கொண்டு போய் விடுங்க. ஓகே சார், நான் கொண்டு போய் விட்டுறேன் சார். சீக்கிரமா செய்யுங்க. ஓகே சார். இவன் ஒரு சாதாரண டிரைவரு, இவனுக்காக டிஐஜி சாரே ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே. சார், அதான் டிஐஜியே பேசிட்டார்ல, இவரை கூட்டிட்டு போய் மண்டபத்தில் விட்டுட்டு வந்துருங்க. மேல இடத்துலேருந்து ப்ரெஷர் வந்த பிறகு அதை கேட்காம இருக்க முடியுமா? வாங்க சார், மண்டபத்துக்கு போகலாம். இல்லை சார், என்ன எதுவும் விசாரிக்கணும்னா தாராளமாக விசாரிங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் தப்பு பண்ணியிருந்தா மேலே இருந்து இவ்வளோ ப்ரெஷர் வந்திருக்காது சார். உங்களை விசாரிச்சா எனக்கு தான் சார் ப்ராப்ளம். வாங்க சார், போகலாம். எல்லாருக்கும் ரொம்ப பரவாயில்ல சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? சாமுண்டீஸ்வரி மேடத்தோட டிரைவரை என்கொயரிக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம், அவருக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். எங்க அவரு? அவர் மேட்ரு கிளியர் ஆயிடுச்சு. அவர் மேலே தப்பு இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் ஐயாவே அவரை ட்ராப் பண்ணுறதுக்கு மண்டபத்துக்கு கூட்டி போயிட்டார். ஓ, அப்படிங்களா? ஆமாம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். பரவாயில்ல சார். நான் வரேன் சார். வாங்க சார்.
சொல்லுங்க வக்கீல் சார், என்னாச்சு? மேடம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸே உங்கள் டிரைவரை கூட்டிகிட்டு வந்து மண்டபத்தில் விட்டுருவாங்க மேடம். அப்படியா? சரி, தேங்க்யூ. ஓகே மேடம். வாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். இவரை விசாரிச்சிட்டீங்களா? ஏதாவது தெரிஞ்சுதா? விசாரணை முடிஞ்சிடுச்சா? விசாரணை முடிஞ்சது மேடம். இவருக்கும் மாப்பிள்ளை காணாமல் போனதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு மேடம். சூப்பர். அதை வேற யாரோ தான் செஞ்சுருக்காங்க. இவர் மேலே இருந்த சந்தேகம் ரூல்ட் அவுட்டு. அதான் இவரை விட்டுட்டு போகலான்னு வந்தேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சார். சார் பரவாயில்ல சார், உங்கள் வேலையை தானே நீங்கள் செஞ்சீங்க. வரேன் மேடம். மாப்பிள்ளை யார் கிட்னாப் பண்ணியிருப்பாங்கன்னு இன்னும் தெரியல மேடம். எல்லா செக் போஸ்ட்டுக்கும் அலர்ட் கொடுத்துருக்கேன் மேடம். 2 டீம் தேடிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, வரேன் மேடம். இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா விசாரிச்சிங்களா? ஏன்னா இவன் தான் என் குழந்தைனை கடத்தி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விசாரிச்சிங்கன்னா எல்லா உண்மையும் ஒத்துக்குவான். ஆமா சார், நீங்க அவனை லாக்அப்ல வச்சு நல்லா வெளுத்திருந்தா கண்டிப்பா உண்மையை சொல்லியிருப்பான். நீங்க ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் சார். சார் இவன் சரியான கல்லூரி மங்க சார். அவ்வளவு சீக்கிரம் உண்மையை ஒத்துக்க மாட்டான். அடிச்சு விசாரிக்கணும் சார். மாமா எனக்கு வர்ற கோவத்துக்கு அந்த வெள்ளப்பிங்க மூக்களை குத்திடுவோம் மாமா. மேடம் எப்படி விசாரிக்கணும்னு நீங்கள் எனக்கு சொல்லித் தர வேணாம். ஓகே, நல்லா விசாரிச்சிட்டோம். அப்படி விசாரிச்சதுல இவர் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அந்த மாப்பிள்ளை எங்கன்னு ஒரு பக்கம் தேடிட்டு தான் இருக்கோம். கிடைச்சா தகவல் சொல்கிறோம். வரேன் மேடம். அத்த, நம்ம சிலம்பு மேல எல்லாரும் வீணா பழி போட்டாங்க. இப்போ அவருக்கும் மகேஷ் காணாம போனதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு போலீஸா சொல்லிட்டாங்க. அதனால இனிமே சிலம்பத்தை பத்தி யாருமே தப்பா பேசக்கூடாது. எல்லாருக்கும் இதை ஒரு வார்னிங்கா சொல்றேன். ரேவதி, இவ்வளவு நாள் நம்ம ராஜாவோட பழகிட்டு இருக்கோம். அவன் நல்லவனா கெட்டவனான்னு நமக்கு தெரியாதா? மற்றவங்கெல்லாம் மனசுல ஆளாளுக்கு ஒன்று வச்சு பேசிட்டு இருக்காங்க. அதை நம்பிக்கிட்டு நீயும் ராஜா மேல சந்தேகப்படுறியம்மா. அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா உங்களுக்கு புரியலப்பா. நீங்க நல்லவரு அப்பாவே. அதனால எல்லாரும் உங்களை மாதிரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுது. சில பேர் நிஜமாவே நல்லவங்களா இருக்காங்களா இல்ல நடிக்கிறாங்களான்னு தெரியலப்பா. அப்படி நடிப்பாங்க. இந்த ராஜாவும் அப்படி நடிக்கிற ஆள் தான். பிரமாதமான நடிகர். அப்படி இல்லம்மா, சந்தேகம் கண்ண மறைக்குது. என்னோட சந்தேகம் 100% சரின்னு இப்பவும் நான் நம்புறேன்ப்பா. எனக்கு இந்த டிரைவர் மேல சந்தேகம் இருக்கு. சந்தேகம் என்ன, இவர்தான் கடத்திருப்பாரு நான் உறுதியா நம்புறேன். அம்மா, போலீஸ் கூட்டிட்டு போய் விசாரிச்சு அவங்களும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களேம்மா. நான் தான் அப்பாவி, அவனை நம்பிட்டேன். ஆனா போலீஸ் முட்டாள் இல்லையே. போலீஸ் முட்டாளா இல்லாம இருக்கலாம்ப்பா. ஆனா இந்த ஆளு போலீஸை விட புத்திசாலி. ஏதாவது சொல்லி அவங்களே ஏமாத்திருப்பாரு. ரேவதி, சிலம்போ நம்ம கூடயே இருந்தவன். எல்லா பிரச்சனையிலையும் நம்மளை காப்பாத்தினவன். ஏன் எத்தனை தடவை இவனால நம்ம குடும்பமான காப்பாத்தப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் நீயும் பார்த்திருக்கல்ல. ராஜாவை பத்தி இவ்வளவு உனக்கு தெரிஞ்சிருந்தோம் நீ எப்படி இப்படி மாறி போனது எனக்கு சத்தியமா புரியல ரேவதி. அது ஒண்ணும் நான் மறுக்கல மாமா.
ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராஜாவை நான் நம்பல. அவ்வளவுதான். என்ன நடக்குதுங்க? மணமேடை வரைக்கும் பொண்ணை வரவழைச்சிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. பட்டிமன்றமா நடத்துறீங்க? கொஞ்சமாவது விவஸ்தை வேண்டாம்? இப்போ உனக்கு என்ன வேணும்? அந்த மாப்பிளக்கார பையன் ஆளையே காணோம். அவன் ஓடி போயிட்டான். எங்க போனா, எதுக்கு போனா, ஏன் போனான்னு ஒரு காரணமும் தெரியல. ஒருவேளை அந்த பயலுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையோ என்னமோ, ஆளு வரவே மாட்டான். மேடை வரைக்கும் வந்துட்டு ரேவதி கழுத்துல தாலி ஏறலன்னா அது உன் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? சரி, அதை கூட விடு. கல்யாண மேடை வரைக்கும் வந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காம போனா ரேவதியோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அவ கூட பிறந்தவங்களோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும்ல. அது உனக்கு விளங்கலையா? நான் சொல்றது விளங்குதா இல்லையா? அதெல்லாம் புரியுது, விளங்குது, எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போ உனக்கு என்ன வேணும் அத மட்டும் பேசு. எனக்கு என்ன வேணும்? என் பேத்தியோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும், அவ்வளவுதான். நீ பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளை திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நீ நம்புறியா இன்னும்? அவன் ஓடி போயிட்டான். ஓடுனவன் தான், திரும்பி வரவே மாட்டான். ஐயோ, இப்போ ஒன்னும் கெட்டு போல. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் என் பேரனுக்கு போன் பண்ணி அவனை வர சொல்றேன். அவன் தான் ரேவதிக்கு ஏத்த மாப்பிள, நல்ல மாப்பிள. அவனை கல்யாணம் பண்ணா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஏய் கிழவி, நீ சும்மா இருக்க மாட்டியா? மறுபடியும் இதையே சொல்லி ஏன் என் உயிரை வாங்குற? அது நடக்கவே நடக்காதுன்னு நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். நீ மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்கியா? ஏற்கனவே நீ சொல்லி நான் முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்ப நிலைமை வேற சாமுண்டீஸ்வரி. அப்ப நீ பார்த்து வச்ச மாப்பிள்ள தான் இப்ப ஓடி போயிட்டானே அந்த லூசு பைய. அவன் திரும்பி வர மாட்டான். உன் பொண்ண பாரு, பாவம். அவ சிங்காரிச்சுக்கிட்டு இப்படி ஏவா தனியா நிப்பா? நம்ம ஊரு உறவு எல்லாரும் வந்திருக்காங்க. அவளை மேடையில உட்கார வையே. எல்லாரோட ஆசீர்வாதமும் அவளுக்கு வேணும். ஒரே ஒரு நிமிஷம், என் பேரன் வந்துருவான். அவன் ஜம்முன்னு ராஜா மாதிரி இருப்பான். அவன் உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டட்டும். ஒரு அம்மாவா இதெல்லாம் யோசனை பண்ணிப்பாரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இது பார், வயசானவன்னு பாக்குறேன், ஆனா நீ என் பொறுமையை சோதிச்சுக்கிட்டே இருக்க. இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னு வைய, உன்னை நிஜமாவே என் துப்பாக்கி எடுத்து சுட்டுடுவேன் சொல்லிட்டேன். பா. வேண்டாம் சாமுண்டீஸ்வரி, இப்படி பிடிவாதம். ஏய், என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். எவ்வளவு எனக்கு இதுதான் சாக்குன்னு புத்தி சொல்ல வேண்டாம். எல்லாம் எனக்கு தெரியும். நான் உன்னை ஒரு மூலையில தான் உட்கார சொன்னேன். போய் உட்காரு போ. ரேவதி, ரொம்ப சாரிமா. நீங்க ஏமா சாரி சொல்றீங்க? ஊரு மெச்ச உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். எல்லா ஏற்பாடையும் செஞ்சேன், அதுவும் கிராண்டா பண்ணேன். என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்க. உன்னை இந்த கோலத்துல தனியா பாக்குறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. நடந்த எதுக்குமே நீங்க காரணம் இல்ல. ஏன் விதிதான்னு சொல்லணும். காரணம் என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டும். நடந்தது நடந்து போச்சு. இப்ப அடுத்தது என்ன செய்யணும்னு மட்டும் யோசிக்கலாம். இது பாரு, அந்த மகேஷ் என்ன ஆனானே தெரியல. சொல்லிக்காம மிஸ் ஆயிட்டான். போலீஸும் தேடி பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா இனிமே அவன் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதே சமயம் மணமேடை வரைக்கும் என் பொண்ணு வந்துட்டான். அதனால எந்த காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணம் நிக்க கூடாது. அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் ரேவதி. கரெக்ட் தான் அத்தை. மணமேடை வரைக்கும் வந்துட்டு இந்த கல்யாணம் நின்னுட்டா அது நம்ம ஃபேமிலிக்கு தான் அத்தை அசிங்கம். ஆனா அதுக்கு என்ன பண்ண போறீங்க அத்தை?
நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவத்த? நம்ம டிரைவர் ராஜாவை ரேவதிக்கு மாப்பிள்ளையாக்குறதா முடிவு பண்ணிட்டேன்.